ஸ்ரீ குருப்பியோ நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை சாங்கிய யோகத்தினுடைய 10வது ஸ்லோகம். தமுவாச்ச ஹ்ருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனயோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசஹ. பகவான் பேச போறார். அதற்கு முன்னாடி சஞ்சயர் தன்னுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை, அதாவது பகவான் பேசுகிறார் அப்படிங்கிறத தான் கன்வே பண்ணுறத இங்கே எடுத்து சொல்கிறார். ஹிருஷிகேஷா தம் உவாச்ச விஷீதந்தம். இந்திரியங்களுக்கெல்லாம் ஈசனான அதிபதியான இந்த பகவான் அர்ஜுனனை பார்த்து பேசினார். தம் உவாச்ச, என்ன எப்படிப்பட்ட அர்ஜுனன் அப்படின்னு கேட்டால் விஷீதந்தம் அப்படின்னு சொல்கிறார். அர்ஜுனன் கடைசியில் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்வர்க்கத்தினுடைய அதிபதியாக என்னை ஆக்கினால் கூட என்னுடைய இந்த துக்கத்துக்கு விமோசனம் கிடையாது அப்படின்னு உலக விஷயம் எல்லாத்தையும் தவிர்த்துட்டான். எந்த உலக சௌக்கியத்தினாலேயும் எனக்கு சந்தோஷம் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்பேற்பட்ட இந்த அர்ஜுனனை பார்த்து பேச தொடங்குறார் பகவான். பிரஹசன்னிவ, இப்பேற்பட்ட பலபராக்கிரமசாலி ஆனாலும் மனோபலம் இல்லாதவனாக இருக்கானே அப்படிங்கிற ஒரு அர்த்தம் பகவானுடைய மந்தஹாசத்துக்கு. அதே மாதிரி இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், பகவானுடைய அந்த மந்தஹாசமே இவனுடைய அஜ்ஞானத்தை போக்கும் அப்படிங்கிறதுனால பகவான் சிரிக்கிறார். ஆனால் சிரிப்பது போல அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் வியக்தமாக சிரிக்காததுக்கு காரணம் துக்கப்படுறச்சே சிரிக்க முடியாது. அதனாலையும் பிரஹசன்னிவ பாரத, இங்கே பாரத அப்படிங்கிறதுனால திருதராஷ்டிரன் குறிப்பிடப்படுறார். திருதராஷ்டிரனை பார்த்து சஞ்சயன் சொல்கிறார். தமுவாச்ச ஹ்ருஷீகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர் மத்தியே. இப்பேற்பட்ட மகா பௌருஷம் உடைய இந்த அர்ஜுனன் 2 சேனைக்கும் இத்தனை பேருக்கு நடுவில் அழுது இப்படி துவண்டு போய் உக்காண்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். சேனையோருபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்ச. மேலே சொல்ல போகிற பகவானுடைய இப்பேற்பட்ட உபதேசங்களை சொல்ல தொடங்குறார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை அட்ரஸ் பண்ணுறார் சஞ்சயன். ஸ்ரீ குருப்பியோ நமः.